மெகுல் ஒரு திருடனை துரத்திட்டு காட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு ரிவர் இருந்துச்சு. ரிவரை கிராஸ் பண்றதுக்கு அங்க ஒரு போட்டு கூட இருந்துச்சு. இப்போ ஒரு ப்ராப்ளம். அந்த போட்டு 75 கிலோ வெயிட் இருந்தா மட்டும்தான் போகும். மெகுலோட வெயிட் எக்ஸாக்டா 70 கிலோ. சோ அவரால போக முடியாது. அண்ட் பக்கத்திலே ஒரு 75 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆர்மர் ஒன்னு இருந்துச்சு. இப்போ யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி, எப்படி மெகுல் போவாரு? ரெண்டு வெயிட்டையும் சேர்த்தா 145 கிலோ ஆயிடும். அப்புறம் போகவும் முடியாது. சோ எப்படி யோசிச்சு சொல்லுங்க. இது ஒரு சூப்பரான ரிடில். தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மெகுல் ஃபர்ஸ்ட் அந்த 75 கிலோ வெயிட்ட போட்ல வச்சுட்டாரு. வச்சதும் அந்த போட்டு தண்ணிக்குள்ள லைட்டா உள்ள போகுது. இப்போ எந்த அளவுக்கு அந்த போட் இறங்குனுச்சுன்னு மெகுல் அந்த வாட்டர் லெவல மார்க் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வெயிட்ட எடுத்துறாரு. அவர் அதுல ஏறிட்டாரு. பக்கத்திலே பெரிய பெரிய கல்லெல்லாம் இருந்துச்சு. மார்க் பண்ண வாட்டர் லெவல் வர்ற வரைக்கும் ஒரு கல்லா எடுத்து மெகுல் போட்டுக்குள்ள போடுறாரு. 175 kg வந்த உடனே அவரு போட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. காடு ரொம்பவே டீப்பா இருந்துச்சு. மெகுலுக்கு அங்க ஒண்ணுமே சரியா தெரியல. சோ அவர் ஒரு மரத்து மேல ஏறி பாக்குறாரு. அவருக்கு தூரமா அந்த திருடன் தெரியறான். மெகுலுக்கு திருடன் இடத்துக்கு சேர்றதுக்கு மொத்தம் 3 வழி இருக்கு. இப்போ சொல்லுங்க, எந்த வழியில போனா திருடனை பிடிக்க முடியும்? A, B or C? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரூட் B ல போனா அந்த திருடனை கரெக்டா மீட் பண்ண முடியும். சோ மெகுல் ரூட் B ல போறாரு. பட் அங்க திருட அங்க இருந்து வேற இடத்துக்கு எஸ்கேப் ஆயிட்டான். மெகுல் திரும்பவும் அந்த திருடனை தேடி ஒரு பிரிட்ஜ் கிட்ட வர்றாரு. அந்த பிரிட்ஜ் ஸ்டோன்ஸால செய்யப்பட்டது. அந்த ஸ்டோன்ஸ் மேல திருடனோட காலடி தடம் கிளியரா பதிஞ்சிருக்கு. கண்டிப்பா அவன் இந்த வழியா தான் போயிருப்பான். மெகுல் பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு ஸ்டோன் நம்பர் 1, 2, 4, 7, 11 அப்புறம் 16 மேல ஜம்ப் பண்றாரு. இப்போ அடுத்ததா 2 ஸ்டோன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு ரைட், இன்னொன்னு ராங். சோ யோசிங்க மக்களே, இந்த ரெண்டுல மெகுல் எந்த ஸ்டோன் மேல ஜம்ப் பண்ணணும்? 21 இல்ல 22? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர்ஸ்க்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் ஒன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல டிஃபரன்ஸ் 1, செகண்ட்ல 2, தேர்ட்ல 3, அப்புறம் 4, அப்புறம் 5. சோ லாஸ்ட் ஒன்ல டிஃபரன்ஸ் 6 தான் இருக்கும். இப்போ 16 + 6 = 22. சோ மெகுல் 22 ஸ்டோன் மேல ஜம்ப் பண்ணி பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டாரு. அதை கிராஸ் பண்ணிட்டு போனதும் மெகுலுக்கு 3 கேவ் தெரியுது. இந்த கேவ்ல தான் கண்டிப்பா திருட ஒளிஞ்சிருப்பான். ஆனா எந்த கேவுக்குள்ள போயிருப்பான்? யோசிங்க. உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேவ்ல பாருங்க, ஃபுட் ஸ்டெப்ஸ் உள்ள போற மாதிரி அப்புறம் வெளியில வந்த மாதிரி இருக்கு. சோ இதுக்குள்ள யாரோ உள்ள போயிட்டு வெளில வந்துட்டாங்க. செகண்ட் கேவ்ல ஏதோ அனிமலோட காலடி தடம் இருக்கு. ஆனா மூணாவது கேவ்ல பாருங்க, கிளியரா உள்ள போகுது ஃபுட் ஸ்டெப்ஸ் தெரியுது. சோ இங்க தான் திருட ஒளிஞ்சிருக்கான். மெகுல் அந்த கேவுக்குள்ள போறாரு. அங்க 3 டோர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டோர்ல இருந்து ஒரு பாய்சனஸான கேஸ் வருது. சோ அங்க யார் போனாலும் உடனே இறந்துருவாங்க. ரெண்டாவது டோர் பின்னாடி ஒரு பெரிய ஐஸ் பிளாக் இருக்கு. அதை உடைச்சு உள்ள போறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் மூணாவது டோர் கிட்ட ஃபயர் இருக்கு. சோ இப்போ யோசிச்சு சொல்லுங்க, மெகுல் எந்த டோர் போவாரு? ஐஸை பிரேக் பண்ண முடியாது. ஆனா ஃபயரை வச்சு ஈஸியா மெல்ட் பண்ணலாம். டோரு கீழே பாருங்க, ஆல்ரெடி தண்ணி சேர்ந்துருக்கு. சோ திருட ஐஸை மெல்ட் பண்ணி இந்த வழியா தான் போயிருக்கான். மெகுலும் அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்த உடனே அங்க திருட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். மெகுல் அவனை பிடிச்சிடுறாரு. டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ். வாங்க அடுத்த இடலுக்கு போகலாம். ரோகன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து துபாய் போகணும்னு பெர்மிஷன் கேட்கறான். ஆனா அவனோட அப்பா நோ சொல்லிட்டே இருந்தாரு. அவர் ரோகனுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. ரோகனோட பாஸ்போர்ட்டை அவர் ஒரு லாக்கர்ல போட்டு லாக் பண்ணி வச்சிடுறாரு. ஆனா ஒரு ஹிண்ட்டையும் வைக்கிறாரு. ரோகன் பாஸ்போர்ட்டை வெளியில எடுக்க ட்ரை பண்ணும்போது அவனுக்கு அந்த ஹிண்ட் கிடைக்குது. அதை பார்த்த ரோகன் லாக்கரோட கோடு என்னவா இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டான். லாஜிக்கல் ஆர்மி, அந்த ஹிண்ட பார்த்து லாக்கரோட கோடு என்னன்னு சொல்ல முடியுமா? கோட்ல நம்பர்ஸா தான் இருக்கு. சோ நீங்க ஒரு 4 டிஜிட் கோட கண்டுபிடிக்கணும். உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹிண்ட்ல சன் ஈக்குவல் டு 1 இருக்கு. சன்ல ஒரு கலர் தான் இருக்கு. சோ சன் ஈக்குவல் டு 1. இப்போ கீழே ரோஸ்ல 2 கலர்ஸ் இருக்கு. சோ ரோஸ் ஈக்குவல் டு 2. அதே போல ரெயின்போ ஈக்குவல் டு 7. அதே மாதிரி கேட் ஈக்குவல் டு 3. அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஈக்குவல் டு 1. சோ அந்த கோட் என்னன்னா 2731. ரோகனுக்கு பாஸ்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. அப்புறம் துபாய்க்கு போறதுக்கு பெர்மிஷன் கூட கிடைச்சிருச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா துபாய்க்கும் போயிடுறாங்க. வாங்க அடுத்த இடலுக்கு போகலாம். ஒரு ஷாப்பிங் மால்ல இருந்து வாட்டர்மெலன் திருட்டு நடந்துகிட்டே இருக்குது. ஓனருக்கு புரியவே இல்ல யாரு திருடி போறாங்கன்னு. இந்த கன்ஃபியூஷன்ல ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஓனர் மெகுல கூப்பிடுறாரு. அன்னைக்கு கூட ஒரு வாட்டர்மெலனை யாரோ திருடிட்டாங்க. ஷாப்ல 3 கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. உங்களால இந்த 3 பேரை பார்த்து யாரு திருடி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? A, B or C?
பிங்கிற பையனை பாருங்க, அவன் கையில ஒரு பால் இருக்கு. பட் அவன் அது ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பால் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி. அதுவும் இல்லாம பால்ல ஒரு ஜிப் கூட இருக்கு. மெகுல் அதை பார்த்துட்டு ஜிப்பை ஓபன் பண்ணி அதுல இருந்த வாட்டர் மெலனை வெளியில எடுத்துடுறாரு. உடனே மெகுல் திருடனை பிடிச்சிடுறாரு. வாங்க அடுத்த ரிடலுக்கு போகலாம். கணபத் பர்கர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் எவ்வளவு சாப்பிடுறாருன்னா அவரால் ஓடக்கூட முடியாத அளவுக்கு சாப்பிடுறாரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு குரல் கேக்குது, திருடன் திருடன் அப்படின்னு. ஐயோ, இப்ப கணபத் என்ன பண்ணுவாரு? அவர் கஷ்டப்பட்டு திருடனை விரட்டுறாரு. பட் அந்த திருடன் எஸ்கேப் ஆயிடுறான். திருடன் ஒரு வீட்டுக்குள்ள போறத கணபத் பார்த்துட்டாரு. சோ அவரு அந்த வீட்டோட டோரை தட்டுறாரு. உள்ள இருந்து ஒரு அழகான கேர்ள் வர்றாங்க. அவ சொல்றான், நாங்க தனியா தான் சார் இருக்கேன்னு. கணபத் உள்ள பாக்குறாரு. அப்புறம் அவருக்கு புரியுது அந்த பொண்ணு தான் திருடின்னு. ஆனா எப்படி கணபத் அதை எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு? உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தப்போ திருடனோட ட்ரெஸ்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க. அதே ட்ரெஸ் தான் வீட்ல உள்ள சேர் மேலே இருந்துச்சு. சோ கணபத் உடனே அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். ஒரு குட்டி பொண்ணு ஒரு கேவ்ல மாட்டிக்கிறா. அவர் ரொம்பவே பயப்படுறா. வெளியில வர்றதுக்கு அவளுக்கு மொத்தம் 3 வழி தெரியுது. ஃபர்ஸ்ட் டோர் பின்னாடி லாவா இருக்கு. அது எவ்வளவு சூடா இருக்குன்னா அதுல அயன் பட்டா கூட அது எரிஞ்சு போயிடுற அளவுக்கு. செகண்ட் டோர்ல -40 டிகிரிஸ்க்கு டெம்பரேச்சர் இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட வின்டர் வியர் கூட இல்ல. சோ அங்க போனா கண்டிப்பா அவ ஃப்ரீஸ் ஆயிடுவா. தேர்ட் டோர்ல ஒரு லூஸ் இருக்கான். அவனை எல்லாருமே வெறுக்கிறாங்க. அந்த டோர் யார் வந்தாலும் அந்த லூசு அவங்கள சூட் பண்ணிடுறான். சோ இப்போ யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி, அந்த பொண்ணு எந்த வழியா போகணும்? A, B or C? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் டோர்ல இருக்க லூசு பெரியவங்க மேலதான் அட்டாக் பண்றான். சின்ன பசங்களை அவன் எதுவும் பண்ண மாட்டான். சோ அந்த பொண்ணு சீங்கிற டோர் வழியா போகலாம். வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அன்னைக்கு 2 டான்ஸ் கப்பிள்ஸோட ஃபைனல்ஸ் நடக்குது. 2 கப்பிள்ஸும் செமையா டான்ஸ் ஆடுறாங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த டைம்ல ஒரு கப்பிள் டான்ஸ் ஆடும்போது கீழே விழுந்துடுறாங்க. 2 பேரும் உடனே இறந்து போயிடுறாங்க. மெகுல் உடனே செக் பண்ணிட்டு சொல்றாரு, டெத் பாய்சன்னால ஆச்சுன்னு. ஆனா அன்னைக்கு 2 கப்பிள்ஸும் ஒரே சாப்பாடை தான் சாப்பிட்டாங்க, ஒரே தண்ணியை தான் குடிச்சாங்க. ஆனா எப்படி இந்த கப்பிள் மட்டும் இறந்து போனாங்க? மெகுல் உடனே கண்டுபிடிச்சிட்டாரு இது எப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2 கப்பிள்ஸுக்கும் டான்ஸுக்காக ஃப்ளவர்ஸ் கொடுத்தாங்க. பாய்சன் அந்த ஃப்ளவர்ல தான் இருந்துச்சு. ஆனா இன்னொரு கப்பிள் ஃப்ளவரை கையில தான் வச்சு டான்ஸ் ஆடி இருக்காங்க. பட் இந்த கப்பிள்ஸ் மட்டும் ஃப்ளவரை வாயில வச்சு ஆடுறதுனால பாய்சன் அவங்களோட பாடிக்குள்ள போயிருக்கு. அதனாலதான் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. உங்களால இந்த 2 பேரை பார்த்து யாரு புவர்னு சொல்ல முடியுமா? A or B? அப்படி தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பீல இருக்கிறவன் செம ரிச். ஆனா தனக்கு தானே புவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் அவன் சேடா கூட இருக்கான். ஒரு பர்சன் பணத்தால ரிச் இல்ல, பட் மனசாலே ரிச்சா ஃபீல் பண்ணணும். சோ எனக்கிட்ட கேட்டா பி தான் ரியலா புவர்னு தோணுது. உங்களுக்கும் இதே தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரிடில்ஸ்க்காக சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.